Hi guys, welcome to Big Topic. இதில் நம்ம ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்திரகுமார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸில் தளபதி விஜய் அவர்களை பற்றி அதிகமான அவதூறுகள் பேசுறது இல்லை அப்படின்னா ஆபாசமாக பேசுறது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணுற குரூப்பில் இவரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட் ஷோவில் கலந்துக்கிட்டாரு. அதில் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக முஸ்தபா எல்லாருக்கும் தெரியும், அவரும் கலந்துக்கிட்டாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முஸ்தபா அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக பற்றி பேசுகிறாரு. ப்ளஸ் வந்து வேங்கவேல் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. வேங்கவேலுக்கு ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள் போகலை அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு உடனே பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற இந்திரகுமார் அவரு தளபதி போனாரா, விஜய் போனாரா, விஜய் மட்டும் அங்கே போயிட்டாரா, நீங்களாம் போயிட்டீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. அதுக்கு உடனே பார்த்தோன்னா முஸ்தபா வந்து கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு மாதிரி கேட்டார். அதுக்கப்புறமா எதுக்கு இடையில வந்து பார்த்தோன்னா திமுகவுக்கு கூஜா தூக்குறீங்க அப்படின்னு மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டாரு. இவரும் பார்த்தோன்னா ஆப்போசிட்லேருந்து ஒரு வார்த்தை விட்டார். என்ன விட்டார் அப்படின்னா, நீங்கள் எதை தூக்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் தலையில் எதை தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி பார்த்தோன்னா சைகையை காட்டி பார்த்தோன்னா பேசிட்டார். அது வந்து அவரோட முஸ்தபா அவர்கள் பார்த்தோன்னா தலையில் வந்து அவரோட முஸ்லீம் அப்படிங்கிறதுனால அவரோட தலையில் பார்த்தோன்னா ஒரு தொப்பி ஒன்று வச்சிருப்பார்ல, அந்த தொப்பியை மென்ஷன் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு மாதிரி பார்த்தோன்னா நம்ம தாவேகா தொண்டர்கள் எல்லாமே அதிகமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு ட்விட்டரில் பார்த்தோன்னா இந்த இந்திரகுமார் அப்படிங்கிற நபர் வந்து நான் வந்து அப்படி சொல்லவே கிடையாது, இது வந்து என்ன சொல்கிறது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பார்த்தோன்னா என்னை பார்த்தோன்னா கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரி ஓகே, இவர் வந்து முஸ்தபா அவர்கள் அப்படி கேட்டார்ல, அதுக்கு பார்த்தோன்னா இவர் உடனே சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் மட்டும் தலையில் எதை தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொன்னார்ல. அப்போ அவர் எதை மென்ஷன் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறது கிளியராக சொன்னார் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த ட்வீட் போட்டதில் கூட பார்த்தோன்னா அதை பற்றி விரிவாக்கமாக சொல்லவே இல்லை. அவர் வந்து தொப்பி போட்டிருக்கும் போது நீங்கள் தலையில் என்னத்தை தூக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் யாருக்கும் பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் வரும். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு அப்படின்றது பார்த்தோன்னா எல்லாருக்கும் புரியும். அதுதான் பார்த்தோன்னா மீன் பண்ணி சொல்கிறார் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியும். இவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இவர் வந்து பூஜா தூக்குனார் அப்படின்னு சொன்னார்ல, அதே மாதிரி பார்த்தோன்னா இவரும் வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணியோ இல்லை பார்த்தோன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்கலாம். இவரும் பார்த்தோன்னா ஒரு சைகை காட்டி அதை விட்டு ஓப்பனாக சொல்லதுனால இப்போ ஓப்பனாக பார்த்தோன்னா முஸ்தபா நீங்கள் எதுக்கு திமுகவுக்கு பூஜா தூக்குறீங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி டிபேட் ஷோவில் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறது தவறு தான், ஓகே. ஆனால் அவர் கேட்ட கேள்வி கரெக்டு தானே, வேங்கவேலுக்கு ஏன் ஸ்டாலின் போகலை, இப்போ வரைக்கும் ஏன் போகல, பரந்தூர் மக்களையே இப்போ வரைக்கும் மீட் பண்ணல அப்படின்னு கேட்டால் நம்மகிட்ட கேட்குறாங்க தாவேகா விஜய் ஏன் போகல அப்படின்னு. தாவேகா விஜய்க்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா? மக்கள் பார்த்தோன்னா ஓட்டு போட்டு இப்போ அவர் தான் வந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சிருக்காங்களா? பிரச்சனைன்னு நடக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்னுக்காக தான் முதல்வருக்கு ஓட்டு போட்டது. சரி, ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அதை நம்ம தீர்த்து வைப்போம், அதுக்குள்ள ஒரு தீர்வை கொடுப்போம், சரி நேரில் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற ஒரு முடிவு பார்த்தோன்னா முதலமைச்சர் தான் எடுக்கணும், ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கணும். அதை போகலை அப்படின்னு கேட்டால் உடனே விஜய் போனாரா அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் அங்கே போக வேண்டிய அவசியம் கூட கிடையாது. விஜய் ஒன்றும் அதிகாரத்தில் கிடையாது. விஜய் அவர்களும் பார்த்தோன்னா இப்போ விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அந்த மக்கள் பார்த்தோன்னா அவர் அதிகாரத்தில் உட்கார வைக்கல. இவன் முக்கியமாக பிரச்சனை நடந்தாலும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பிரச்சனைக்கு தீர்த்து வைக்கிறதுக்குள்ள எல்லா வேலைகளுமே எல்லா அதிகாரமும் பார்த்தோன்னா ஸ்டாலின் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவர் தான் பார்த்தோன்னா அதை செயல்படுத்தணும். அதை ஒரு கேள்வி கேட்டால் லூசுத்தனமாக பார்த்தோன்னா விஜய் போனாரா அப்படின்னா, இந்த பிரச்சனையோட எந்த பிரச்சனை வந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் போகாமல் இருக்கலாம், அது அவருடைய விருப்பம். அந்த இடத்துல பார்த்தோன்னா யாரை கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, விஜய் வரலன்னு யார் எந்த மக்களும் கேட்க போகிறது கிடையாது. ஸ்டாலின் அவர்களை நோக்கி தான் கேள்வி கேட்பாங்க. ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தானே வாக்கு செலுத்தினா உங்கள் ஆட்சியில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, எங்களுக்கு தீர்த்து வைங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தான் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா நேரில் வந்து கூட பார்க்கல அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் வரல, இல்லை பார்த்தோன்னா எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி வரல, இல்லை அப்படின்னா சீமான் வரல, இல்லை அப்படின்னா இதர கட்சிகள் வரல அப்படின்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறது யார், ஆளுங்கட்சியாக இருக்கிறது யார் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள். அவங்கள தான் பார்த்தோன்னா ஏன் வரலன்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த மக்கள் ஒரு நபராக பார்த்தோன்னா தாவேகா தொண்டர்கள் எதுவும் கேட்கலாம், முஸ்தபாவும் கேட்கலாம். அதை பார்த்தோன்னா கேட்டதுக்கு விஜயை போல அப்படின்னு லூசுத்தனமாக ஒரு கேள்வி எழுப்புறது, இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட அரசியல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து தலையில் நீங்கள் எதை தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் பார்த்தோன்னா குறைவாக தான் பேசுகிறாரு அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் அவர் அப்படி பேச வந்தாரா இல்லை வேறு ஏதாவது சொல்ல வந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தானே தெரியுது. அப்படி ஆனால் அந்த வீடியோவில் அவர் பேசுகிறது பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தானே மென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. இவர் பார்த்தோம்னா பார்த்து சரியாக பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு பார்த்தோன்னா நான் அதை சொல்லலை அப்படின்னு இப்போ ட்விட்டரில் ட்வீட் போடுறாரு. சரி, அதை போட்ட நீங்கள் வேங்கவேலுக்கு ஸ்டாலின் போகலை அப்படின்னு கேள்வி கேட்டார்ல, அதுக்கும் ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அதையே பேசவில்லை அப்படிங்கிறதா. ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு, அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு பார்த்தோன்னா போகணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். இப்போ அஜித்குமார் அவர்கள் இறந்ததுக்காக அவரோட வீட்டுக்கு தளபதி போனார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் போகவே இல்லை, ஃபோனில் பேசினார். ஆனால் ஒரு கல்யாணம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட போயிட்டு வந்தார். ரீசெண்டாக பார்த்தோன்னா இந்த கிங்காங் அப்படின்னு ஒரு நடிகர் இருப்பார், அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் கூட போயிட்டு வந்தார். ஸோ இதுக்கெல்லாம் போக நேரம் இருக்க ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஒரு பிரச்சனைக்கு போக நேரம் இல்லையா அப்படின்ட்டு தான். ஸோ சந்தோஷமான நிகழ்வுகளில் கலந்துக்கிற இவர் ஒரு துக்கம் நடந்திருக்கு, அதுலேயும் பார்த்தோன்னா கலந்துக்கணும்ல, அதுவும் அவரோட ஆட்சியில் நடந்திருக்கு. சாரிமான்னு சொல்லும்போதே நடக்கக்கூடாது, நடந்துருச்சு அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அப்படின்னா அவரோட ஆட்சியில் நடந்த தப்ப அவரே ஒத்துக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப போய் தானே ஆகணும், அதையே பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால்
இவங்க பார்த்தோன்னா விஜய் போனாரா, விஜய் பண்ணாரா அப்படின்னு முட்டாள்தனமாக இது ஒன்று பேசிகிட்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பெரியாரிஸ்ட் அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் எப்படிப்பா பெரியார் அப்படின்னு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா தெரியல. சரி, அதே டிபேட் சொல்ல இன்னொருத்தர் யார் அப்படின்னா இடும்பாவனம் கார்த்தி. இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. இவரும் சாட்டை துரைமுருகன் இவங்க எல்லாமே பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு ரொம்பவே பார்த்தோம்னா ஏதோ விஜய் அவர்கள் தான் ஆளுங்கட்சியாக இருக்கிற மாதிரியும், விஜய் அவர்கள் தான் மக்களுக்கு பல பிரச்சனைகள் மாதிரியும், விஜய் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கிற மாதிரியும் பார்த்தோன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தாவேக்காவுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் பார்த்தோன்னா 1.1%லேருந்து இப்போ 88% வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா தனிச்சு தான் போட்டியிடும். இது பார்த்தோன்னா எங்கள் கொள்கைக்கு ஏற்ற மாதிரி யாருமே கிடையாது, அதனால் நாங்கள் தனிச்சு தான் போட்டியிடும் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அதோட நிறுத்துறாங்கன்னா இல்லை. விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அடுத்த எலெக்ஷனில் வந்து என்ன சொல்கிறது, தோற்று போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அவரால் ஜெயிக்கலாம் முடியாது, அவர் தோற்று தான் போயிடுவார் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறார் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களே ஃபர்ஸ்ட் டைம் நிற்கும்போது பார்த்தோன்னா 38 இடங்களில் தோற்று தான் போனார் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து சரத்குமார் அவர்கள் ஆகட்டும், இல்லை கமல்ஹாசன் ஆகட்டும், வேறு யாராவது ஆகட்டும், யாரையுமே பார்த்தோன்னா எம்ஜிஆர் கூட யாரும் கம்பேர் பண்ணல. ஆனால் விஜய் வந்ததுக்கப்புறமா தான் எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய எல்லாரும் கேட்டதுக்கு அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட கேட்டாங்க. அதுக்கு பார்த்தோன்னா இவர் வந்து இல்லை, கண்டிப்பாக தோற்றுருவார் அப்படின்னு மாதிரி இவரோட பேச்சு இருக்குது. விஜய் அவர்களுக்கு பார்த்தோன்னா ஒரு அரசியல் தாவேக்கா வந்து ஒரு அரசியல் படுத்தப்படாத கூட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, தாவேக்கா பார்த்தோன்னா ஒரு அரசியல் படுத்தப்படாத கூட்டமாகவே இருக்கட்டும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சீமான் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு மேடையில் பேசுகிற பேச்சை இன்னொரு மேடையில் மாற்றி பேசாமல் இருப்பாரா, அது அவரால் முடியுமா அப்படின்றத கேள்வி. இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்களாகட்டும், இவங்க ஆகட்டும், இவங்க எல்லாமே பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களை வச்சு வாக்கெல்லாம் வாங்கிட்டாங்க. எலெக்ஷன் வரப்போ பார்த்தோன்னா அந்த மைக்கை காட்டி தளபதி விஜய் அவர்கள் எங்களுக்கு தான் வாக்கு செலுத்த சொன்னார் அப்படின்லாம் பார்த்தோன்னா அரசியல் வயப்பட்டு அப்படியே பார்த்தோன்னா பயங்கரமாக ஓட்டெலாம் வாங்கினாங்க. இதுதான் அரசியல் பண்ண தெரியல அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. கிடைச்சதை யூஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம வாக்கு வாங்கிடணும், அதுதான் அரசியல். அது தளபதிக்கு தெரியல கண்டிப்பாக. அதில் பார்த்தோன்னா அவர் வீக்காக தான் இருக்கார் போல. உங்களை மாதிரி பார்த்தோன்னா விஜயவே யூஸ் பண்ணி வாக்கு வாங்கிட்டு விஜயவே திட்டுற அரசியல் அப்படிங்கிறது விஜய்க்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. இதுதான் இவங்களோட நிலைப்பாடாக இருந்துகிட்ருக்கு. அப்புறம் இது வரைக்கும் வந்து அரசியல் கட்சிகள் எல்லாமே பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் ஃபஸ்ட் எலெக்ஷனை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது கூட்டணி வச்சு போயிடுறாங்க. சரத்குமார் ஆகட்டும், விஜயகாந்த் அவர்களாகட்டும், இன்னும் லிஸ்ட்டில் போட்டே போகலாம். ஏன் சிவாஜி அவர்களே தோத்துட்டாரு, விஜய் தோக்க மாட்டார் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து வந்தாலும் அது கடைசி வரைக்கும் நீடிக்காது, கூட்டணி வச்சுருவாங்க. ஆனால் நாம் தமிழர் பார்த்தோன்னா இது வரைக்கும் யார் கூட கூட்டணி வச்சதே கிடையாது, இப்போ வரைக்கும் தனிச்சு தான் போட்டிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இப்போது நாம் தமிழர் கட்சி எப்போ அதிகாரத்துக்கு வரப்போகுது வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அதிகாரத்துக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோரும் நிறைய பேருக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா வந்த நடிகர்களாகட்டும், இல்லை புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும், நம்ம ஏதாவது மக்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சதா பார்த்தோன்னா வந்தாங்க. அவங்களால முடியல அப்படிங்கும்போது இப்போ கூட்டணி கட்சிகளை ஜாயின் பண்ணாங்க. இது ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அது வேறு விஷயம். நாங்கள் இன்னும் தனிச்சே தான் இப்போ நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டே இருங்க அப்படின்னா ஒவ்வொரு எலெக்ஷனும் பார்த்தோன்னா டெபாசிட் கூட வாங்காமல் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்காமல் பார்த்தோன்னா இதே மாதிரி வாக்கு மட்டுமே வாங்கிட்டு இருந்தா எத்தனை வருஷத்துக்கு பார்த்தோன்னா அந்த தொண்டர்கள் வாக்கு போட்டே இருப்பாங்க? எத்தனை வருஷமாக பார்த்தோன்னா இதையே பண்ணிகிட்டு இருக்க முடியும். 2010 ஆரம்பித்து பார்த்தோன்னா இப்போ வந்து 2025 வந்துருச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கட்சிக்கு இனிமேல் வாக்கு எப்படி செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வரும். இப்போ விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்குது. ஏன்னா புதுசாக வந்திருக்காரு. திமுக அதிமுகவை தள்ளிட்டு பார்த்தோம்னா நம்ம தாவேக்காவுக்கு வாக்கு போடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் மக்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வாக்கு செலுத்துவாங்க. சரி, எப்படி இருந்தாலும் ஜெயிக்காத கட்சிக்கு பார்த்தோன்னா வாக்கு செலுத்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு பார்த்தோம்னா நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தாம கூட விடுவாங்க. போன எலெக்ஷனில் வாக்கு செலுத்தின நிறைய பேர் கூட பார்த்தோம்னா நம்ம திமுக அதிமுகவுக்கு மாற்றாதான ஒரு கட்சி எதிர்பார்த்தோம், அது நாம் தமிழர் இருந்துச்சு. இப்போ விஜய் வந்துட்டார், ஆனால் அது ஆட்சிக்கு வருமா இல்லைன்றதே தெரியல, ஜெயிக்க மாட்டேங்குது, வாக்கும் பெரிய அளவில் வாங்க மாட்டுறாங்க. சரி, நம்மளும் பார்த்தோன்னா மாற்றி தான் தாவேக்காக்கு ஒரு டைம் போட்டு பார்ப்போமே, தளபதி தானே புதுசாக வந்திருக்காரு, அவங்கள எடுத்து நம்ம அதையும் பண்ணுவோம் அப்படின்னு வாக்கு செலுத்தினாங்கன்னா யாருக்கு வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னா திமுக அதிமுக அதுக்கப்புறமா நாம் தமிழர் இவங்களுக்கு தான் குறையும். விஜய் அவர்களுக்கு எப்படி குறையுமோ அவர் எப்படி தோப்பார்? சரி, அவர் எதிர்கட்சியாக வந்தாலும் கூட வாக்குகளை பார்த்தோன்னா பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவார்ல. அப்படி இருக்கிறப்ப பார்த்தோன்னா நீங்கள் எப்படி விஜய் தோப்பார்? அவர் பார்த்தோன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சந்திச்சதுக்கப்புறமா கட்சியே இருக்காதுன்னு சொல்கிறது. 2029 பார்த்தோன்னா கட்சியே இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. அந்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போதெல்லாம் தாவேகா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து பயணிச்சுட்டே தான் இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா பயிற்சியிலே போயிட்டுருக்கும். முயற்சி பயிற்சி இதுதான் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு. வெற்றி அப்படிங்கிறத நோக்கி பார்த்தோன்னா கண்டிப்பாக போகிறக்கு வாய்ப்பே இல்லை. பல விஜய் ரசிகர்களோட வாக்கு அப்படிங்கிறது இந்த டைம் இழக்க போகிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்பவும் கூட பார்த்தோன்னா இதே தான் பேசிகிட்டு இருக்கிறது. லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் பார்த்தோன்னா இளவஞ்சி அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக தான் தேர்தலில் நின்றுருக்காங்க. அவங்களோட சொந்த காசெல்லாம் போட்டு பார்த்தோன்னா செலவு பண்ணி அந்த எலெக்ஷன் நின்னாங்க. பட் அவங்க தோத்துட்டாங்க. ஆனால் அது தோற்று முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பேட்டி பார்த்துருப்பீங்க.
நாம் தமிழர் கட்சியில் பார்த்தோம்னா எங்களை வேட்பாளர்களாக நிறுத்துறாங்க, எங்களோட காசெல்லாம் போட்டு நாங்கள் செலவு பண்ணி தேர்தலில் நிற்கிறோம். ஆனால் நாங்கள் தோக்கிறதுக்காக பார்த்தோம்னா திமுக கிட்டேயே வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களாம் பணம் வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதுக்கு இது வரைக்கும் நாம் தமிழர் சைட்லேருந்து ஏதோ ஒரு பதில் வந்திருக்காருன்னா இல்லை. எங்களை நிற்க வச்சு பார்த்தோன்னா பயம் காட்டி திமுக கிட்ட பேரம் பேசி காசை வாங்கிக்கிறாங்க, இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவங்க கட்சியிலேருந்து வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் சொல்லப்படாத விஷயங்கள் நிறையவே இருக்கலாம். இப்போ இவங்க வந்து முன்னாடி இதை சொன்னாங்கல்ல, இவங்களோட நோக்கம் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் சொல்கிறாங்களே மற்ற நடிகர்கள் எல்லாமே எல்லாரும் கூட்டணி கூடி போயிடுவாங்க, தனிச்சு இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு. இவங்களே பார்த்தோன்னா ஆட்கள் நிற்க வச்சு இவங்களே தோற்று போகிறதுக்கு பார்த்தோன்னா தனியாகவே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் மட்டுமே போயிட்டு இருக்கிற இவங்க ஜெயிக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்படல. அதை வச்சு பார்த்தோன்னா வியாபாரம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஆனால் மற்ற நடிகர்களாகட்டும், விஜயகாந்த் அவர்களாகட்டும், சரத்குமார் ஆகட்டும், அவங்க பார்த்தோன்னா ஒரு பதவி கிடைக்கும், ஒரு சீட்டு கிடைச்சு அப்படின்னா அதை வச்சாதான் நம்ம யாராவது எதுவும் நல்லது பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் கொண்டே கூட்டணி கட்சியில் ஜாயின் பண்ணிடுறாங்க. தாவேகம் பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் போகும்னு சொல்கிறாங்க இவங்க. சரி, அதை ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. இது வரைக்கும் இவங்க பார்த்தோன்னா ஜெயிக்கிறதுக்கு உண்டான என்ன வழியை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. சீமான் பேசுகிறாரு அவ்வளோதான், அதுக்காக மட்டும்தான் பார்த்தோன்னா வாக்குகள் விழுந்துட்டுருக்கு. பெரிய அளவில் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பேசி பேசி அவரே பார்த்தோன்னா வாக்குகளும் செதைச்சிட்டும் போயிட்டார். அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்க ஜெயிச்சு அதிகாரத்தில் உட்காந்து நம்ம எதுவும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களான்னா இல்லை. அதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும், மக்கள் கண்டிப்பாக வாக்கு செலுத்தணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் பார்த்தோன்னா தாவேகாவுன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு வாக்கு செலுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது காட்டிட்டு அதுக்கப்புறமா எலெக்ஷன்லேயே வரமாட்டார், அந்த கட்சியே இருக்காது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நடக்காத ஒரு விஷயத்த, இல்லைன்னா எப்போது நடக்க போகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அது என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இப்போவே கணிக்கிறாராமா. இது ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. இவர் பார்த்தோன்னா அந்த டிபேட் ஷோவில் உட்காந்துட்டு பேசும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா தாவேகா பற்றி பேசாமல் இருக்கிறதே கிடையாது. இவங்கன்னு கிடையாது, எந்த கட்சியாக இருந்தாலும் தாவேகா பற்றி பேசாமல் இருக்கிறதே கிடையாது. தாவேகா அப்படின்னு ஒரு கட்சி அட்டாக் பண்ணிட்டு தான் பார்த்தோன்னா மற்ற கட்சிகளே பேசுகிறாங்க, மற்ற விஷயங்களே பேசுகிறாங்க. இதுலேருந்தே தெரியுது தாவேகா ஓட்டு வாங்கி வச்சிருக்கு, அதை நம்ம பிரிக்கணும் அப்படின்ற பயத்தில் தான் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது. எம்ஜிஆரே தோத்த நாடு விஜய் தோக்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறது. சரி, எம்ஜிஆர் அவர்களே தோத்த நாடாக இருந்தாலும் அப்போ நீங்களும் பார்த்தோம்னா தோத்துட்டே தானே இருக்கீங்க. நீங்கள் எதில் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லையே. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெயிங்க, அதுக்கப்புறமா விஜய் தோக்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னு இதோட நம்ம அதை முடிச்சுக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பில்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.